ஞானம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. தீத்துனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நாம் அவபக்தியுள்ள லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அவபக்தி லௌகிக இச்சை விட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழணுமா? முடியுமா? கொஞ்சம் கஷ்டம், என்ன பண்றது? ஆனா இங்க பெற்றுக்கொள்ளணும்னா, இங்க அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இப்படிதான் இருக்கணும். ஆமென். அவபக்தியிலிருந்து வெளியே வர முடியுமா? லௌகிக இச்சையிலிருந்து வெளியே வர முடியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீதியுடன் ஜீவனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? முடியுமா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வாங்க, தேவன் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவ பக்தி இருக்குது அப்படின்னு சொல்ற நீங்க எப்படி வாழணும்? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. போச்சு. மொத்தத்தில் என்ன தெரியுமா, உன்னிட்ட தேவ பக்தி இருக்கு அப்படின்னா முதல்ல ஒன்று ரெண்டாம் தர காவல் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்திரமா பார்க்கணும். 2 வகையான காவல் இருக்குதுங்க. இந்த நம்ம நாட்டில் பிரதமர் வார நேரம் 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்வர் வார நேரம் 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது போல உனக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு பொருள் இருக்குது. அவரை முதல்ல நீ என்ன செய்யணும்? அடக்கி வைக்கணும். புரியலையா? நாவடக்கம் உனக்கு தேவை. இந்த நாக்குக்கு முதல் அடுக்கு 32 பேர் இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அதுக்கு மேல 2 இமய மலையை உட்கார்ந்து வச்சிருக்கு. மேல ஒரு மலை, கீழே ஒரு மலை, 2 மலையும் சேர்ந்து அவரை உள்ள அடக்கி வச்சிருக்கோம். யார் அடக்குறாங்க? அவங்க 32 வீரர்களையும் அடக்கி வச்சிருப்பாங்க. அந்த 32 வீரர்களும் பாதுகாக்கிறது உன்னுடைய நாக்கு. ஆனா இந்த நாக்கை எடுத்து இவங்களுடைய பாதுகாப்பை மீறி என்னெல்லாம் பேசுற. நாம பேசுறது எப்பவும் வெளியே வராது. அவன் பேசினா அவன் பேசினா, அவன் பேசினா அவன் பேசினா, நாம் பேசுனது வெளியே வராது. முதல்ல நாவடக்கம் தேவை. இந்த நாவடக்கம் நம்மகிட்ட வராது, கொஞ்சம் கஷ்டம். சரியா புரிஞ்சுங்க. நீ தேவபக்தி உள்ளவன் உள்ளவள் என்று சொன்னால் உன்னுடைய நாவை அடக்கு. முடியுமா? 2வது ஒரு காரியம், தீத்து 1வது அதிகாரம் 3:4, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3:4. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். சரி, இப்ப வாசிக்கப்பட்ட வேத பகுதியில என்ன சொல்றார் அப்படின்னா, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசத்தை ஒப்புக்கொண்டு அதன்படி நீ வாழணும். முதல்ல நாவடக்கம், 2வது தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நீ வாழணும். முடியுமா? 3வது ஒரு காரியம், சங்கீதங்களுடைய புஸ்தகம் 32:6 வாசிங்க. காயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில அப்போஸ்தலர் 10:2, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16 - 18 வரைக்கும் நீங்க வாசிச்சா என்ன சொல்றார் அப்படின்னா, ஜெபம் பண்ணு. தேவ பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணணும். பண்றியா? இல்லையே, அப்புறம் பிசாசு வீட்டில் தான் வந்து உறங்கும். யாசுவா இருக்க வேண்டிய இருதயத்துக்குள்ள பிசாசு வந்து உட்கார்ந்து என்ன செய்வான்? நல்லா தூங்கிட்டு இருப்பான்.
4வது ஒரு காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஆமென். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி ஆமென். கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிற நேரம் ஆராதனை செய்வது மிக மிக முக்கியம். ஆராதனைக்கு எப்போ வருவ? 8 மணிக்கு ஆராதனைன்னா நான் 8:15 தான் வருவேன், இல்ல 9 மணிக்கு வருவேன். ஆமென். முதல்ல புரியணும், தேவன் எனக்காக காத்திருக்க கூடாது, நான் அவருக்காக காத்திருக்கணும். இந்த கான்செப்ட் நம்மகிட்ட கண்டிப்பாக வந்தாதான் நீ தேவ பக்தியில் உறுதியாக நிற்க முடியும், இல்லைன்னா முடியாது. உண்மை, கழிஞ்ச வெள்ளிக்கிழமை எனக்கு வேலை இருந்துச்சு, நான் லேட்டாக வந்தேன். பலிப்பீடத்தில் ஏறுறதுக்கே மனமடியாக இருந்துச்சு, வரல, அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஜெபிக்க சொன்னாங்க, அந்த வேலை எனக்கு இல்லை, ஏன்னா நானே இப்போ குற்றவாளி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், ஆராதனைக்குரிய நேரத்தில் 8 மணினா 8 மணிக்கு நீ உட்காரன்னு பாரு. 8 மணிக்கு நீ உட்காராம அவர் உனக்காக வந்து காத்திருந்தா உனக்கு என்ன செய்வார் அவர்? சொல்ல ஒன்றும் இல்லை. ஆப்டர் மாவட்டத்தினுடைய கலெக்டர்கிட்ட போய் அவரை உனக்கு வேண்டி காத்திருக்க சொல்லுவியா? முடியுமா? இருப்பாரா? கலெக்டரை விடவும் உன் தேவன் சின்னவரா? பிரைசியாசுவா, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இங்க. ஆமென். இறுதியாக யாக்கோபுடைய புஸ்தகம் 1:27 வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கணும். முடியுமா? அடுத்தபடி சொல்றார், 2 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-11 பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நடக்கை நடக்கணுமா? மல்கியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், ஆமென். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. யார் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவனின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஆமென். கொஞ்சம் ஜாக்கிரதை. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? இது அறிகிறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக தான் ஒன்று சொல்லும்போது சொல்றார், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற கூட்டமாய் இருக்கிறார்கள். எப்படி? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? தேவ பக்திய மறுதலிக்க கூடாது, வேஷ தரிக்காத. தேவ பக்தி உங்ககிட்ட அப்படி இருக்கணும். முடிஞ்சா நீ தேவ பக்தி உள்ளவனாய் வாழு, இல்ல உன் ஆட்டோமேட்டிக்கா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். அப்ப இந்த தேவனால் உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை எச்சரிக்கிறார். நீ தேவ பக்தியில் வாழ்கிறாயா இல்லது தேவ பக்தியின் வேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நம்மை நாம் நிதானித்து பார்ப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.